sun show or rain it. ஒவ்வொரு ஆண்டு நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள் கூட மனுஷன் நியமித்தபடி அல்ல, தேவனுடைய நியமத்தின்படியே நடக்கிறது. Every single incident that happened in each year, it is not happening as per the plan of a man, but a plan of a God. வேதம் சொல்லுகிறது அவர் சகலவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று. Bible says that he is a God who does everything perfect in its perfect எக்லீசியா time. புத்தகம் chapter 3 verse 11ல வாசிக்கிறோம். We could read it in Ecclesiastes chapter 3 So verse everything 11. அவர் பெர்ஃபெக்ட்டாக அவர் அந்த டைம்ல அவர் நியமிச்சபடி செய்கிறார். So everything in his perfect time, he does it very perfectly. So இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், To all of you who are here, I just want இந்த to புது say, வருடத்தை குறித்து நீங்க எந்த பயப்படவும் உள்ள இருக்க வேண்டிய அவசியம் do கிடையாது. not have any fear about this new year. ஏன் சொன்னால் உங்களுக்காக காலத்தை உண்டாக்கினவர் அந்த காலங்களிலே வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக பெர்ஃபெக்ட்டாக அவர் செய்து வைத்திருக்கிறார். Because the one who has created the years and times for you, he is perfect enough to do all those things in its perfect time. நான் ஒன்று மாத்திரம் நான் விசுவாசிக்கிறேன். But only one thing that I believe in. ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவு மாத்திரம் ஆழமாக இருக்குமானால், If the relationship between you and God is strong and deep enough, இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் உங்க வாழ்க்கைக்கு சொந்தமானது. all the promises that have been given in the Bible belongs to you. புரியுது? அத்தனை வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதுக்கு உண்மையுள்ளவர். Our God is faithful to fulfill all the promises in your life. ஆகவே நாம என்ன செய்ய வேண்டும்னு சொன்னா அவரை முழுமையாக சார்ந்திருக்க So வேண்டும். what do we need to do? We just need to completely be dependent on. சங்கீத புத்தகம் 65வது அதிகாரம் 11வது வசனம். Psalms 65 verse 11. You crown the year with your bounty and your carts overflow with abundance. ஆமென். வருஷத்தை உம்முடைய நன்மைகளால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. Amen. ஆமென். இந்த வார்த்தை மிக ஒரு அருமையான ஒரு வார்த்தை. Such a beautiful words that we read. இது வந்துட்டு ஈவன் இதை கொஞ்சம் நீங்கள் கத்தலிக், அதாவது பொது மொழிபெயர்ப்பில் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், If you read the same verse in different translation of the Bible, ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர், உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொளிக்கின்றன என்று எழுதப்பட்டிருக்கிறது. it has been written in the other translation that throughout the year that you will have prosperity and your carts overflow with abundance. ஸோ நம்ம எல்லாருக்கும் இந்த வருஷம் வந்ததுன்னு சொன்னால் ஆண்டவர் ஏதாவது பேச மாட்டாரா? For all of us, when we get into a new year, will God not speak to ஏதாவது ஒரு us? வசனம் தரணும் அப்படி என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். We always have an expectation that we need to receive some words, promise. இதில் இருக்கிற நிறைய பேருக்கு தனிப்பட்ட விதத்தில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கலாம். For many of you, you might have this personal experience in your life. முக்கியமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பல விதங்களிலே தேவன் என்னிடத்தில் ஒவ்வொரு வருடத்தில் கொடுக்கிற வார்த்தைகளை பிடித்து நான் ஜெபம் பண்ணுவேன். அதன் மூலமாகவே அந்த வருடங்களிலே அநேக காரியங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். Even in my personal life, each and every year, God will give me a promise. I will hold on to that promise, and I have seen many blessings out of it. வேதத்தில் இருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை அல்ல, அந்த வாக்குத்தத்தத்தின் தேவனையை சுமக்கிறது எல்லா விதத்திலும் மேலானது, ஆசீர்வாதமானது. Not only just the promise, but just holding on to the God who has given us the promise. It's good on all of those. ஸோ ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் ஆண்டவர் தான். Our God is a God of promise. அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதமாக ஆச்சரியமாக நடத்துகிறார். If he is the one who gives us a promise, and he very beautifully leads us in our life. அவருடைய பிள்ளைகள் அவரை சார்ந்திருக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் எப்பொழுதும் விரும்புகிறார். He always has the desire that his children should be dependent on him and always look to him. இப்போ வர்றதுக்கு முன்னாடியே நீங்க நிறைய பேர் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, என்னப்பா வாக்குத்தத்தம், என்னப்பா அந்த பாஸ்டர் என்ன சொல்றாரு, இந்த பாஸ்டர் என்ன சொல்றாரு, அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, எப்படியும் ஒரு 50 வாக்குத்தத்தமாவது பார்த்து போட்டு தான் வந்திருப்பீங்க. Even before coming into the service, you might have just watched many videos in the YouTube which have just given you promises. You must have at least seen 50 promises before coming into the service. நான் ஒன்று மாத்திரம் நான் விசுவாசிக்கிறேன். But only one thing that I believe in. ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவு மாத்திரம் ஆழமாக இருக்குமானால், If the relationship between you and God is strong and deep enough, இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் உங்க வாழ்க்கைக்கு சொந்தமானது. all the promises that have been given in the Bible belongs to you. புரியுது? அத்தனை வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதுக்கு உண்மையுள்ளவர். Our God is faithful to fulfill all the promises in your life. ஆகவே நாம என்ன செய்ய வேண்டும்னு சொன்னா அவரை முழுமையாக சார்ந்திருக்க
இருக்க So வேண்டும். what do we need to do? We just need to completely be dependent on him. சரி, இந்த வார்த்தையிலிருந்து நான் சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். So from this verse I just want to share few things with you and then to lead you in prayer after ஆண்டவர் that. சொல்லுகிறார் வருஷங்களை அப்படி என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. This verse starts saying that's the year. அந்த வருஷங்களை அவர் நன்மைகளால் முடிசூட்டுகிறார் என்று சொல்லும் பொழுது அந்த வருஷங்கள் என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. The verse says that he crowns the years. The word years is very important. நான் ஸ்ட்ராங்காக என்னத்தை வெளி பண்ணுகிறேன் என்று சொன்னால், What I strongly believe என்னுடைய is, தேவன் ஆண்டுகளை வருஷங்களை ஆளுகிறவர். I strongly believe that my God, he reigns the years. சங்கீத புத்தகத்திலே சாப்டர் 31 verse 15 இப்படியாய் சொல்லுகிறது. In Psalms 31:15 says என் like this. காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. The verse says my times are in your hands. நம்முடைய காலங்களை ஆண்டவர் அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். God has kept our times in his hands. இப்போ நாம ஏன் வருகிற நியூ இயரை குறித்து எதிர்பார்ப்பு இருக்கும். சில பேர் என்ன நடக்க போகுதோ, என்ன உலகத்தில எல்லாம் சம்பவிக்க போகுதோ, இப்படி நிறைய நெகட்டிவான காரியங்களையும் திங்க் பண்ணி கொண்டிருப்பாங்க. Many people have an expectation of what is going to happen in this new year and many might have some negative thoughts of what all things are going to happen. நல்லா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, காலத்தை உண்டாக்கினவர் தான் இந்த காலத்தை ஆளுகிறவராக இருக்கிறார். But just one thing, just understand it very clearly, the one who has created the time, he is the one who reigns the வருஷங்களை time. உண்டாக்கினவர் தான் வருஷங்களை ஆளுகிறவராக இருக்கிறாரே தவிர மனிதன் என்ன செய்ய முடியாது, காலங்களையோ வருஷங்களையோ ஆள முடியாது. The one who has created the years, he is the one who is in control of it, and keep it in mind, no man would be able to control or reign it. ஒவ்வொரு ஆண்டு நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள் கூட மனுஷன் நியமித்தபடி அல்ல, தேவனுடைய நியமத்தின்படியே நடக்கிறது. Every single incident that happened in each year, it is not happening as per the plan of a man but a plan of a God. வேதம் சொல்லுகிறது அவர் சகலவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று. Bible says that he is a God who does everything perfect in its perfect எக்லீசியா time. புத்தகம் chapter 3 verse 11 ல வாசிக்கிறோம். We could read it in Ecclesiastes chapter So 3 verse everything 11. அவர் பெர்ஃபெக்ட்டாக அவர் அந்த டைம்ல அவர் நியமிச்சபடி செய்கிறார். So everything in his perfect time, he does it very perfectly. So இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், To all of you who are here, I just want இந்த to புது say, வருடத்தை குறித்து நீங்க எந்த பயப்படவும் உள்ள இருக்க வேண்டிய அவசியம் do கிடையாது. not have any fear about this new year. ஏன்னு சொன்னால் உங்களுக்காக காலத்தை உண்டாக்கினவர் அந்த காலங்களிலே வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக பெர்ஃபெக்ட்டாக அவர் செய்து வைத்திருக்கிறார். Because the one who has created the years and times for you, he is perfect enough to do all those things in its perfect time. தானியேல்ல பார்க்கும்போது அங்கே தானியேல் சொல்லுகிறது chapter 2 verse 21 ல அவர் காலங்களை மாற்றுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. In Daniel chapter 2 verse 21 it says that he is the one who changed the time. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். He is the one who changes the அப்போ time and மாற்றுகிறது season. சரி, ஆளுகிறது சரி, அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. Whether it is changing the time and season or reigning it, is it in his hands. அப்படிப்பட்ட அந்த தேவனை நீங்க என்ன செய்யணும்டா, உறுதியா பிடிச்சிரணும், அவ்வளவுதான். That God, you have to just hold on to him firmly. அவர்தான் சொல்லுகிறார், இந்த காலத்தை ஆளுகிறவர், வருஷங்களை ஆளுகிறவர் சொல்லுகிறார். The one who reigns the years and the time, he says, அவர் அவருடைய நன்மைகளால் என்ன செய்கிறாராம், காலத்தை முடிசூட்டுகிறாராம். he is crowning all the years with his goodness. ஆண்டவர் ஒவ்வொரு வருஷத்தையும் அவருடைய நன்மைகள், அவர் காலங்களுக்காக ஒவ்வொரு சமயத்துக்கேற்ற விதங்களிலே என்ன செய்திருக்கிறார், அவர் உண்டாக்கின சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளுக்காகவே நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். So our God, for the creation that he has created, has kept all the goodness he has planned for them. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சங்கீத புத்தகத்தில் 119ல சொல்லுகிறது, In Psalms 119 the Bible very தேவரே clearly says, நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறாராம். he is a good God and he is a God who always does good things. ஆமென். அவ்வளவு ஒரு நன்மை செய்கிற அந்த தெய்வம் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில தீமையை அனுமதிக்கிறவர் அல்ல. The God who always does, he will not allow any evil things to happen in your life. நிச்சயமாக தீமைக்கு பல காரணங்கள் இருக்கிறது. Yes, for evil things to happen there could be many reasons. ஆனா நன்மை செய்கிற தேவன் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த திட்டத்தை மாத்திரம் நானும் நீங்களும் சார்ந்து கொள்ள வேண்டும். But the good God, all the plans that he has created for us, all we need to do is just to be dependent on him. சங்கீத புத்தகத்தில் அருமையாக chapter 34 verse 10ல இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. In Psalms 34:10 this beautiful verse is here. அங்கே சொல்லுகிறது, இப்படியாய் சொல்லுகிறது, The verse says like this, அவரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்னவா, ஒரு நன்மையும் குறைவுபடாது. those who seek the Lord lack no good thing. சோ நான் தான் மறுபடியும் சொல்ல வருகிறேன், That is what I want to say it again. ப்ராமிஸ் அல்ல, Not just the promises. ப்ராமிஸ் தருகிற தேவனை நீங்க தேடிக்கொண்டே இருங்க. Just seek the Lord who is giving you the promises. இந்த புது வருடத்துல என்ன அப்படியும் இப்படி எப்படி ப்ரமோஷன்
நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. In the new year, just do not focus what is all going to happen. சென்ற வருடத்துல நீங்க எப்படி தேடினீங்களோ அதை பார்க்கலும் இன்னும் பல மடங்கு நான் என் ஆண்டவரை தேடுவேன். How you seek the Lord in the last year, more than that, multiple times I will just seek the Lord this year. அவரை தேடுகிறதுக்கு நேரத்தை கொடுங்க. Just give your time to seek him. இப்போ நமக்கு எல்லாத்தையுமே இப்போ இந்த வருஷத்துல நிறைய பிளானிங் போட்டிருப்பீங்க. For this year, வருடத்துக்கான பிளானிங் போட்டிருப்பீங்க இயர் எண்டிலேயே. for the new year, you must have just planned so many things already. அதுல ஒன்று வெயிட் லாஸ். One thing is weight மாறாம loss. எல்லாரும் போட்டுருப்பாங்க. Definitely, everybody would have got it in the list. டைம் எல்லாம் அதுக்கெல்லாம் சரி எப்படி ஒதுக்கலாம் அப்படி எல்லாம் பார்த்திருப்பீங்க. You must have just planned எப்படியாவது ஜனவரியோட நிக்கும். for the அந்த மாசம் முடியறதுக்குள்ள நின்று சில பேருக்கு. For some, you will Okay. just lose all those things by the end of the first month. ஆனா அந்த எல்லா பிளானை பார்க்கிலும் But more than all the plans that you have devised, அவரை தேடுகிறதுக்கு பிளான் போடுங்க. just plan to seek him more. ஒவ்வொரு நாட்களில நான் எந்த நேரத்தை நான் அவருக்கு கொடுத்து தேடலாம். Every single day, what is the time that I will allocate to seek him? அவரை தேடுற நேரம் என்ன செய்யக்கூடாது, மிஸ் ஆகிடவே கூடாது. I should never miss the time where I seek him. நீங்க அப்படிப்பட்ட டைமா சூஸ் பண்ணணும். You have to choose that kind of இப்போ time. ஜிம்முக்கு போறதுக்குன்னு சொல்லி பிளான் போடுறவங்க எப்படி பண்ணுவாங்க? The people who are planning சில to go பேர் to work gym, முடியறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த முடிச்ச உடனே போற மாதிரி பிளான் போடுவாங்க. they will plan it in such a way they finish their work and then hit the gym. சில பேர் ஒர்க்கு போறதுக்கு முன்னாடி போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க்கு போலான்னு பிளான் போடுவீங்க. Or some will plan to hit the gym first before going into the office. ஆனா ஆண்டவர் தேடுறதுக்கு சரியான டைம் என்ன தெரியுமா? But do you know what is the best time? காலையில அதிகாலையில எழும்பின உடனே அவருக்கு கொடுக்கிற டைம். The time that you give when you just wake எந்த up early மனுஷன்ட்ட in the பேசுறதுக்கு morning. முன்பாக அவரோடு பேசுகிற டைம். Before you speak to any man, just speak to him. அப்படி கொடுத்து பாருங்க, அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. Just give a time like that, so nobody அந்த will be நாள் able to உங்களுக்கு disturb. blessing ஆகத்தான் இருக்கும். The whole day will be a blessed day for அதான் you. கடவுளுக்கு கொடுக்கிற நேரம் அது பெஸ்டான டைமா இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்டான டைமாவும் இருக்கணும். The time that you give to the God should be the best and should be the first. புரியுது? அப்படி கொடுத்து நீங்க இந்த புது வருடத்துல அப்படிப்பட்ட ஒரு பிளானை வச்சிருங்க. Just have this kind of plan for your new year. நீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா If you do so, ஆண்டவர் தருகிற நன்மைகளை குறித்து பல விதத்துல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. we could see all the goodness and the blessings that God gives us being given set in the Bible. நன்மைகள் என்று சொல்லும் பொழுது வெறும் ஃபைனான்சியல் பிளெஸிங் மாத்திரம் கிடையாது. When we talk about goodness, it's not only just the financial blessing. நிச்சயமாக ஃபைனான்சியல் பிளெஸிங்கும் அதுக்குள்ள இன்க்ளூட் தான். Yes, the financial blessing is also ஆனா included நான் in என்னத்தை it. சொல்லுகிறேன்னு சொன்னால், But what I am saying is, ஃபைனான்சியல் பிளெஸிங் மாத்திரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை திருப்திப்படுத்தாது, சமாதானத்தை கொண்டு a வராது. financial blessing alone will not make a man satisfied or bring எத்தனையோ peace. பேருடைய வாழ்க்கையில பணம் இருக்கு, ஆனா குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்ல. In many people's life, there are so much of money that பணம் they have, இருந்தும் அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு வர முடியல. but even they have got loads of money, but they are not able to bring peace within the family. நான் சொல்றேன், சமாதான நிறைந்த வாழ்வை தரக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான். I'm just saying it is Jesus Christ alone who would be able to give a life filled with peace. சோ அப்படிப்பட்ட அந்த நன்மைகளை தருகிற தெய்வத்தை தேடுங்க. So just seek the Lord who will give you goodness like உங்களுக்கு this. வேண்டிய பாதுகாப்பை தருவாரு. He will give you all the உங்களுக்கு வேண்டிய protection. சுகத்தை தருவாரு. He will உங்க give you குடும்ப all the வாழ்க்கைக்கு help, வேண்டிய மகிழ்ச்சியை தருவாரு. all the joy that you needed for your family. அவரிடத்துல எண்ண முடியாத நன்மைகள் அவரிடத்துல இருக்கு. He has got multiple countless ஏன் நான் of உங்களுக்கு blessings. அவ்வளவு தைரியமா சொல்றேன் தெரியுமா? Do you know how I can say it very boldly அவருடைய to you? குமாரன் என்றும் பாராமல் அவருடைய குமாரனையே நமக்காக தந்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. The Bible very clearly says to us, He has given His only begotten Son for us. How come more that He will not give anything else for us? அவர் தேவகுமாரனா இருந்து தன்னுடைய ஜீவனையே நமக்காக தந்துட்டாருன்னு சொன்னா அதை விட அவர் என்ன உங்களுக்கு தர முடியும்? He being a son of God, He has given His life itself for us. More than that, what else He will not give நான் to மறுபடியும் us. சொல்றேன், I'm saying this again to you. மனுஷர்களை நீங்க சார்ந்திருந்தீங்கன்னு சொன்னார், If you are dependent upon fellow beings, நிறைய நேரங்களில நம்முடைய நன்மைகள் பறிக்க போய் விட்டுவிடும். many times our goodness will இந்த be. வருஷத்துல அவரை டிபெண்ட் பண்ணி பழகுங்க. This year, just கடவுளை practice சார்ந்திருந்து பழகுங்க. to depend on the Lord. இந்த டெஸ்டிமனிகள்ல கூட சில பேர் சொன்னீங்க. Even in the testimony, many of you have witnessed it. சோ அது ரியல். It is இந்த real. வாழ்க்கையில நான் நிறைய I பார்த்திருக்கேன். have seen many things in my life. நம்ம மனுஷனை சார்ந்து கொள்ளாம கடவுளையே சார்ந்திருப்போம் என்று சொன்னார், If we are not dependent on உங்க man, வாழ்க்கை மேன்மையாகத்தான் இருக்கும். but if you are dependent on God, உங்க your life சாட்சியுள்ள will அந்த be blessed. ஜீவியம் என்பது அநேகருக்கு ஆசீர்வாதமா உங்களை மாத்தியே தீரும். Your testimonial life will be blessing for many others. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை தராம இருக்கவே மாட்டார். Definitely our God will always give goodness in your life. அதத்தான் சங்கீத புத்தகம் 84:11 சொல்லுகிறது. And that's what has been said in Psalms 84:11. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார் என்று எழுதப்பட்டிருக்குது. He says the Lord bestows favor and honor. அவரை உத்தமமா பின்பற்றுங்க. Just hold on to இந்த him. வருஷத்துல அப்படி ஒரு முடிவு எடுங்க. Just take that இந்த decision குந்தி like குந்தி this. நடந்த ஜீவியம் போதும் லாஸ்ட் இயர்ல.
The way that you have led the last year is enough. இந்த வருஷத்துல நான் சொல்றேன் உங்களுடைய ஃபோக்கஸ் என்னுடைய ஃபோக்கஸ். This year I'm just saying your focus and my இந்த focus. அளவுக்கு அவரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுவது. How much more that you will build the எந்த அளவுக்கு relationship அவருக்கு with நேரத்தை him. கொடுப்பது. How much more the time that you can இந்த give for him. காரியங்களை மாத்திரம் நம்ம சரி செய்து நடந்தோம் என்று சொன்னார். If you just keep these things right, உங்க வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாய் இருக்கும். definitely your life will be a blessing. அந்த வசனத்துல இப்படி சொல்லி முடிக்கிறாரு. And this is how the verse finishes. அவர் என்ன செய்கிறாரா? முடிசூட்டுகிறார் அப்படினு சொல்லப்படுகிறது. It says that he crowns it. இந்த வருஷம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக சென்ற 2025ல வந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் சொன்ன ஒரு வார்த்தை. A servant of God who came in 2025. This is the words that he has given. 2026 உங்களுக்கு இது கோல்டன் இயரா இருக்கும் என்றார். He said that 2026 would be a golden year for you. அவர் சொன்ன மாதிரியே இந்த இயர் எண்டில் வந்துட்டு ஒரு அம்மா வந்து கோல்டு வந்து ஆஃபரிங் கொடுத்தாங்க. Exactly the way that he have said, a lady came and gave the gold offering. அது ஒரு சைனா தான் நான் பார்க்கிறேன். I just see that as a sign. எஸ், கோல்டன் இயர் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய சகல விதமான பெர்ஃபெக்ட் பிளெஸிங்கையும் இந்த சபை அனுபவிக்கும். If it said that it is a golden year, then this church will just get all the blessings very perfectly from எப்பவுமே him. முடிசூட்டுவது என்பது வேதத்துல ரெண்டு விதத்துல பார்க்கப்படுகிறது. The way it says crowning is being seen in two different perspectives in இப்போ Bible. நியூ டெஸ்ட்மென்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னால் சபை விசுவாசிகளுக்கு தேவன் முடிசூட்டுகிறதை குறித்து 5 விதமான முடிசூட்டுதலை சொல்லி இருப்பாரு. So if we see about crowning in the New Testament, it talks about the believers of the church being crowned in 5 different ways. மேபி கர்த்தர் சித்தமானா அதை நான் கமிங் சண்டேல நான் பேசுவேன். If it is God's will, I will just talk on this topic in the coming Sunday. ஆனா அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் எல்லாம் பார்க்கும் பொழுது The same time, if we see it in the Old Testament, அங்கே முடிசூட்டுவது என்பது ஆரம்பத்திலே நடக்கிற ஒரு அனுபவம். crowning is something that happens at the start of an நியூ incident. டெஸ்ட்மென்ட்ல பார்க்கும்போது வருகிறதெல்லாம் உங்களுக்கு நீங்க வெற்றி அடைந்த பிற்பாடு All the things that we see in the New அந்த Testament 5 விதமான முடிசூட்டுதலும் பரலோகத்துல நடக்க போகுது. and all those 5 different types of crowning is something that happens after you become victorious in heaven. ஆனா இந்த இடத்துல வருகிற இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், But this place in this அவர் verse, what it வருஷத்தை says, நன்மையால் முடிசூட்டுகிறார் என்று சொல்லுகிறார். it says that he crowns years with glory. அத நான் ஏற்கனவே வாசித்த பைபிள்ல பார்க்கும் பொழுது As I have read it in the other ஆண்டு முழுவதுமே translation, அவர் நன்மையினால முடிசூட்டுகிறார். he will just crown the whole of the year with goodness. இப்போ ஆண்டவர் முடிசூட்டி இருந்தால் If God has crowned you, அந்த வருடத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் அங்க சக்சஸ் தான் நீங்க பார்க்கணும். every single step that you take throughout the year, you will see only success. கிரீடம் என்பது அது ஆளுகையை குறிக்கிறது, அத்தாரிட்டியை குறிக்கிறது, வெற்றியை குறிக்கிறது, கனத்தை குறிக்கிறது, மேன்மையை குறிக்கிறது. Crown means it's the glory, honor, the reign, authority. சோ இந்த புது வருடத்துல நான் சபை மக்களுக்கு நான் சொல்றேன், So in the new year, I'm just saying it to the church, நீங்க குறைச்சி உங்களை பார்க்காதீங்க. do not low estimate உங்களை yourself. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மேல ஆண்டவர் முடிசூட்ட விரும்புறார். உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல நீங்க போகிற அது சீசனை பார்க்காதீங்க, ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்னு சொல்லி போகாதீங்க. வருஷம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கை முடிசூட்டப்பட்ட ஒரு ஜீவியமாக இருக்கணும். Your life throughout this year, not on each month, but throughout the year, your life is going to be blessed. It's going to be just crowned by God. எதெல்லாம் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, In what all things that you are expecting, எதெல்லாம் நீங்க டிலேயா இருக்குதோ, in what all things have been getting இந்த delayed in இயர் your life. எண்ட்ல வந்து 2026 எண்ட் டிசம்பர் 31st வந்து திரும்ப நீங்க டெஸ்டிமனி கொடுப்பீங்க. எஸ், ஆண்டவர் இந்த காரியங்களிலே என்னை முடிசூட்ட வைத்தார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுவீர்கள். You will definitely come into the end of December 2026 that you will come and give a testimony in all things that you have expected. You will just say that God has crowned you. எதுவுமே இந்த 2025ல நடக்கல. Or anything that has not happened in நான் 2025. எதிர்பார்த்திருந்த அந்த வருஷத்துல இப்படி எல்லாம் நடக்கும்டான நன்மை வரல. I was expecting that these all things will happen in 2025, but இந்த it didn't எண்ணத்தோட happen. இருந்தீங்கடா சொல்றேன். If you are with that thought today, ஆண்டவர் உங்களை என்னை மறக்கிறவர் அல்ல. God is a God who will never forget you or me. ஆண்டவர் ஒருபோதும் மறக்கிற தெய்வமும் அல்ல. Our God never forgets us. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Understand this very clearly. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். And he is not a partial God. இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் அவர் ஈக்குவலாக நேசிக்கிற தெய்வம். He just loves each and every one of you in the same way. புரியுதா? இதுல நீங்க ஒவ்வொருவரையும் அவர் வித்தியாசப்படுத்தி பார்க்கிறது இல்ல. He never just sees partiality between each நான் of ஏன் us. இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்னு சொன்னா, Do you know why I am saying this? இந்த கிரீடத்தை கொடுக்கிறது என்பது நாம ஏதாவது சாதிச்சா கொடுக்கிறது வேற. So the crown that we get, it's not like when we achieve something and we அங்க receive நம்ம it. நீதி மேன்மை பாராட்டும், It's our righteousness. நம்ம செயல்கள் மேன்மை பாராட்டும். It's our action that எஸ், will say. நான் ஓடுன என் பலத்துல அப்படின்றதுக்குரிய காரியம் நடக்கும்.
Yes, we will say that it's out of my strength. I ran and I got it. ஆனா இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது உங்களை என்னை முடிச்சு விட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். But here the verse very beautifully says it is our God who இந்த crowns வருஷத்தை you நன்மைகளால் and me. முடிச்சு விட்டுகிறவர் ஆண்டவர். And he is going to be the one who is going to crown அவர் this year முடிச்சு with விட்டும் போது goodness. என்னுடைய செயல்களையோ என்னுடைய நற்கிரியைகளை வைத்து அல்ல, அவருடைய கிருபை நிமித்தமாக நம்மளை முடிச்சு விட்டுகிறார். When he crowns us, it's not based on what we did, but it's purely based upon his grace. சோ ஒருபோதும் நாம கலங்க அடைய வேண்டிய அவசியம் இல்லை. So we don't need to be anxious about anything. வேத புத்தகத்திலே தெளிவாய் சொல்லுகிறது. It's very clearly said in the Bible. சங்கீத புத்தகம் 103ல வாசித்தீர்கள் என்று சொன்னார். In Psalms 103, verse 3-4 நாம வாசிக்கலாம். let's read verse 3 and 4. நான் அதை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I just want to read this and pray for it. எஸ், அங்க வாசிக்கலாம், வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. Who forgives all our sins and heals all our diseases, who redeems your life from the pit and crowns you with love and compassion. ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த வசனத்திலே இருக்கிறது. Such a beautiful promise that we have got in this verse. ஆண்டவர் முடிசூட்டும் போதெல்லாம் சும்மா முடிசூட்டுறது இல்ல. If God crowns you, he doesn't do it very easily. உண்மையிலே இந்த இடத்துல சில பேர் சாட்சி சொல்றதுக்கு டைம் இல்லாம சாட்சி சொல்லாம இருந்தீங்களா எனக்கு தெரியாது. I do not know, maybe some of you did not have enough time to give your சில testimony. பேருக்கு சாட்சி சொல்ல விரும்பின பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வர முடியல. But for the people who அப்படியான want பிள்ளைகள் to வீட்டில give ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறாங்க. testimony, they were not able to come today. They are watching us online. நான் நினைக்கிறேன். It's just only one thing that I think of. தேவன் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். How good our God is. நம்மளுடைய நீதி அல்ல, It's not on our அவருடைய இரக்கங்கள், righteousness, அவருடைய கிருபை. but it's his grace இந்த and புது compassion. வருஷத்துல அவருடைய கிருபையை நீங்க பாப்பீங்க. In this new year, you will see his grace. நீங்க சாட்சி சொல்லும்போது சொல்வீங்க, நான் நினைக்கவே இல்லை, எனக்கு தகுதியே இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒண்ணுமே என்னிடத்துல இருக்கல, ஆனா ஆண்டவர் செய்தாரு அப்படின்னு சொல்லுவீங்க. When you are giving the testimony, this is what you are going to say. I'm not worthy of it. I didn't expect that this will happen, but it's all happened because of his grace. இந்த வருடத்துல சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியம் அதுதான். And this is what the God has given to the church in this 16வது new வருடம் year. இந்த சபை ஆரம்பித்து. It's been 16 years இந்த since the 15 church has been வருடங்களும் started. ஆண்டவர் கிருபையாக ஒரு ஆத்மாவில இருந்து ஆரம்பித்த சபை. All these years, 15 years, God has very beautifully led. This church was started with one soul. So ஆண்டவர் அமேசிங், அவர் நடத்துகிறது ஆச்சரியமானது. The way that he leads us is amazing நான் and உங்களுக்கு beautiful. ஒன்று மாத்திரம் சொல்றேன். Just only one thing இந்த that I will say வருஷத்துல to you. உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை இழந்துராதீங்க. Do not lose your hope in this year. நியூஸ்களை அதை இதை பார்த்து பயந்துராதீங்க. Don't fear based on the news that what you listen to. உங்களுக்கென்று ஆண்டவர் வச்சிக்கிற நன்மை உங்களுக்கு கிடைச்சே The தீரும். goodness what God has plans for you, you will உங்களுக்கென்று definitely இந்த receive வருஷத்துல it. ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மை மாத்திரம்தான். God has only kept goodness for அவர் you in this ஒருபோதும் year. உங்க வாழ்க்கையில தீமை நடக்கிறதுக்கு அனுமதிக்க He மாட்டார். will never admit evil things to happen in your life. இந்த இடத்துல இருக்கிற உங்க எல்லாருக்காகவும் For all of you who are நான் here, மன்றாட விரும்புகிறேன். I just want to pray to இந்த the Lord வருஷம் முழுவதும் உங்களை ஆண்டவர் நடத்த வேண்டும். that throughout this year, God has to உங்களுடைய lead you. போக்குவரத்திலெல்லாம் அவருடைய கரம் இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும். During your travel, His hand has to be upon you and protect you. 2 வருடங்களுக்கு முன்பாக 2024 மார்ச் 18ல நானும் என்னுடைய மனைவியும் போகும்போது ஒரு பெரிய ஒரு மேஜர் ஒரு ஆக்சிடென்ட். 2 years ago on March 18th, 2024, me and my wife just faced a major accident. சடன்லி இப்போ 2 days பிஃபோர் தான் இந்த லோக்கல் ஹாலிஃபேக்ஸ் குரூப்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லிங்க் எனக்கு அனுப்பி வைத்திருந்தேன், அதை பார்த்தேன். Just 2 days ago, I think it had been shared in the local Halifax WhatsApp group, and I just happened to see that link. ஸோ ஏர் ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதோ டெத் ஆயிட்டோன்ற மாதிரி போலீஸ் நினைச்சிட்டாங்க எங்களை. Even the police thought that we are dead. ஒரு சின்ன ஒரு ஸ்கின்ல கூட சின்ன ஒரு காயம் இல்லாதபடிக்கு 2 பேரையும் ஆண்டவர் பாதுகாத்தார். God has protected us. We didn't even have a minor நான் injury. உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா, So what I want to say to you all கர்த்தரை is, நம்பி இருக்கிறவங்கள if you are being dependent on God, ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். He will never forsake நீங்க you, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. and you will never be put நீங்க into shame. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் உங்களுக்கு கிடைத்தே தீரும். All the goodness that you are உங்க expecting, you will விசுவாசத்தை receive இந்த it. வருஷத்துல விட்டுறாதீங்க. Do not lose your faith in this year. அவரை சார்ந்து கொள்ளுங்க. Just be dependent on Him. நான் மறுபடி கடைசியா சொல்றேன், I'm just saying it again finally.
உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தை அல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை தருகிற தேவனோடு நடக்க பழகுங்க. It's not the promise or the covenant, but just practice yourself to walk along with the God who is giving the அப்படியே promise. எழுந்து நில்லுங்க, நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Let's all just raise up to our feet. I want to pray for you all. Praise you, Jesus. Thank you, Lord. Yes, Father. பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Father God, we give you thanks for this hour. கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய மக்கள் அனைவரையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, even at this moment, Lord, I just submit the entire congregation into your hands. நீர் சிருஷ்டித்த ஜனங்களப்பா. It's the people that you have created, நாங்கள் Lord. அனைவரும் நீர் சிருஷ்டித்த பிள்ளைகள். All of us here, we are created by you. பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். In your holy hands we submit ourselves, Lord. இந்த நாளில வந்து இந்த வார்த்தை கேட்ட அத்தனை பிள்ளைகளின் குடும்பங்களையும் உம்முடைய அன்பு கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I submit each and every children and the families who have heard the sermon today. உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லியிருக்கிறீர். Lord, you have said though thousands fall on your right or left, that will not come near to you. நீதிமானுக்கு எந்த கேடும் வராது என்று சொல்லியிருக்கிறீர். Lord, you said no evil things will happen to any righteous man. இந்த பிள்ளைகளுக்கு எந்த கேடும் நடக்க கூடாது. Lord, there should not any evil thing happen to these இந்த children. வருடம் முழுவதும் உமது பிள்ளைகள் நன்மைகளால் முடிசூட்டப்பட்டவர்களாய் இருக்கட்டும். Throughout this year, Lord, let your children be crowned with only goodness. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை இந்த பிள்ளைகள் சுதந்தரிக்கட்டும். All the goodness that they are expecting, Lord, let them receive it. என்ன எதிர்பார்ப்போடு இந்த நாளில இந்த பிள்ளைகள் கூடி வந்திருந்தார். With what expectation they would have gathered here, Lord. அவங்க எதிர்பார்த்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் அந்த குடும்ப வாழ்க்கையில நீர் காண செய்யுங்க. Lord, help them to see all the goodness that they are expecting in their family. விசேஷமாய் இந்த ஹலிஃபேக்ஸ் சிட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். Lord, especially Lord, we pray for the city of Halifax. பிரிந்து காணப்படுகிற குடும்பங்களை நினைத்தருளும். Lord, please be reminded of the families that are மறுபடியும் அந்த குடும்பங்கள் இணையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray for the families that are separated, that they will be சமாதானம் united இல்லாமல் again. இருக்கிற குடும்பங்களை நினைத்தருளும். Please be reminded of the family that doesn't have peace. கர்த்தருடைய சமாதானம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று வேண்டுகிறேன். Lord, I pray let the peace be within the family. இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாமல் வீட்டில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray for the people who are not able to join the service today. வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். I want to pray for the people who are sick, Lord. ஒரு அற்புதம் அந்த பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். Lord, let the miracle happen to them. உம்முடைய Lord. பரிசுத்த நாமத்தினாலே அற்புதம் அவர்களுக்கு நடக்கட்டும். By your holy name, let there be a miracle that happens இயேசுப்பா, to ஒரு them. அற்புதத்தை அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களுடைய வாழ்க்கையில செய்யுங்க. Lord, do a miracle in the life and the family of the children. ஐசியா 61:7 சொன்னதின்படி As you said in Isaiah 61:7, அவருடைய Lord, வாழ்க்கையில பார்த்த வெட்கத்துக்கு தக்கதாக more than the shame that they have seen in their life, இரட்டத்தனையான பலன்களை அவங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல அனுபவிக்கட்டும். let them receive a double portion of blessing in their life. இரட்டத்தனையான பலன்களை அவர்கள் பார்க்கட்டும் என்று நான் வேண்டுகிறேன். Lord, I pray let them see a double portion of results in their family. அப்பா, இந்த பிள்ளைகளுடைய படிப்புகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray for the children's education, Lord. உம்முடைய விசேஷித்த விசுவத்தை எங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பீர். Lord, give your special wisdom to our children, Lord. அவர் எழுத போகிற ஒவ்வொரு எக்ஸாமை நினைத்தருளும். Please be reminded of each and every உங்க exam ஃபேவர் that எங்க they பிள்ளைகள் go மேல to. உண்டாகட்டும். Let your favor be upon our இடத்துல children. இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு வேண்டிய ஃபேவரை கொடுப்பீராக. Lord, give all the favor all the children needed here, நீ Lord. சொன்னது போல அவர்களுக்கு நன்மைகளால் முடிசூட்டும்படிக்கு நான் வேண்டுகிறேன். As you said, Lord, you are going to crown them with அவர்கள் goodness. எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வாதத்தை காண செய்யுங்க. Lord, in each and every step they take, let them see a blessings, Lord. வெற்றியை அனுபவிக்கட்டும் என்று நான் வேண்டுகிறேன். Lord, I pray that they will receive இந்த the victory. வருடத்துல மேன்மையான காரியங்களை அனுபவிக்கட்டும். Let them experience all greater things this year, உம்மிடத்திலிருந்து Lord. வருகிற கனத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும். Let them inherit or have the honor உம்மாலே from you, Lord. கொடுக்கப்பட்டிருக்கிற சுகத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும். Let them receive the healing from you, Lord. நீர் கொடுக்கிற தயவுகளை அனுபவிக்கட்டும். Let them receive your grace, Father. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் அத்தனை குடும்பங்களை மூடிக்கொள்ளும்படிக்கு நான் வேண்டுகிறேன். Lord, I pray that cover each and every family in your holy presence. எல்லா வியாதிகளுக்கும் விலக்கி பாதுகாப்பீராக. Lord, keep them away from all sickness. உம்முடைய பரிபூர்ண சமாதானமும் ஆசீர்வாதங்களும் இந்த வாழ்க்கை ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதிலும் அவங்களுடைய வாழ்க்கையில தொடரட்டும் என்று நான் வேண்டுகிறேன். Lord, I pray let the whole of this year that goodness and blessing be followed in their family. நீங்க அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. Thank you, Lord, for going to bless you. உம்முடைய அன்பு கரத்தில தாழ்த்துகிறேன், ஒப்புக்கொடுக்கிறேன். In your loving hands we submit and surrender. முழுமையாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். Take control of it. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In the name of Jesus that we pray. ஆமென்.